இருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் பெருமான் ஆலயம் இருக்கிறது தெரியுமா? அதே போல் முதல் மரகத நடராஜர் சிலை அமைந்துள்ள கோவில் எது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தர கோசமங்கையில் உள்ள சிவன் ஆலயம்தான் முதலில் தோன்றிய சிவன் ஆலயம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல முதல் மரகத நடராஜர் சிலை இருப்பதும் இங்கு தெரிய வந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். உலகிலேயே சிவபெருமானுக்கு என்று முதலில் உருவாக்கப்பட்ட ஆலயம். அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே உருவான கோவில் இதுதான் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல 4 யுகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே உருவாக்கப்பட்ட கோவிலும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல 1000 சிவனடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்ற ஆலயமும் உத்திரகோசமங்கையில் உள்ள சிவன் ஆலயம் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உத்திரகோசமங்கையில் அமைந்துள்ள மங்களநாதர் சுவாமி திருக்கோவில் உலகில் பழமையான சிவன் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறதாம். போல உலகிலேயே முதல் நடராஜர் தோன்றிய ஊர். அது மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள அனைத்து ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் வாழ்ந்து வழிபாடு செய்த கோவில் என பல்வேறு சிறப்புகளை இந்த கோவில் பெற்றிருக்கிறது என்றும் சொல்லலாம். உத்தர கோசமங்கையில் அமைந்துள்ள மங்களநாதர் சுவாமி திருக்கோவில் தான் உலகிலேயே தோன்றிய முதல் சிவன் கோவில் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலானது 8000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்றும் கூறலாம். இலந்தை மரம் 3300 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் பூத்து குலுங்குகிறதாம். அதே போல இங்குள்ள ராவணன் மற்றும் மண்டோதரி ஆகியோரின் திருமணம் நடைபெற்றதற்கு சாட்சியாக கல்வெட்டுகளும் காணப்படுகிறதாம். அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான கோவில்தான் இந்த உத்தர சோழமங்கையில் உள்ள மங்களநாதர் கோவில் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல 4 யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான ஆலயம் என்றும் சொல்லலாம். 1000 சிவ அடியர்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்ற சகசுவரலிங்கம் உருவாகிய ஆலயம் இதுவென்றும் சொல்லப்படுகிறது. போல உத்தரகோசமங்கை மங்களநாதர் ஆலயத்தில்தான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி என்ற வாக்கியம் உருவான இடமாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மரகத நடராஜர் சிலை உள்ள ஆலயம் இதுவென்றும் சொல்லலாம். பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களும் தனக்குத்தானே கொண்டு சாந்தமாயிருக்கும் ஆலயம் அதுதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தரகோசமங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவில் என்றும் சொல்லப்படுகிறது. கோசமங்கையில் உள்ள மூலவர் சுயம்பலிங்க மூர்த்தியாக 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல உத்தரகோசமங்கை கோவில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறதாம். இந்த தலத்திற்கு உமா மகேஸ்வரர் சன்னதி முன்பு இன்று வழிபாடுகள் செய்தால் தம்பதியர் ஒற்றுமை மேலோங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலை வீசி மீன் பிடித்த படலம் இந்த தலத்தில்தான் நடத்தப்பட்டது என்றும் சொல்லலாம். கோசமங்கை கோவிலில் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்து இருந்தபோது சிறிது காலத்துக்கு உத்தரகோசமங்கை அவர்களது தலைநகரமாக இருந்ததாம். ஆதி காலத்தில் இந்த தலம் சிவபுரம், தெச்சின கைலாயம், சதுர்வேதி மங்கலம் மற்றும் இலந்தைப்பள்ளி, பத்திரிகா சேத்திரம், பிரம்மபுரம், வியாக்கபுரம், மங்களபுரி, பத்ரியா சைன சத்திரம், ஆதி சிதம்பரம் என்றெல்லாம் வேறு வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மங்களநாதர் மங்களநாயகி ஆகிய இருவரையும் வழிபடும் முன்பு அங்குள்ள பானலிங்கத்தை தரிசனம் செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். தலத்தில் வழிபாடுகள் செய்பவருக்கு இன்மையில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல மறுமையில் முத்தி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மங்களநாதர் தலத்தில் திருமணம் செய்தால் நிறைய மங்களம் உண்டாகும் என்பது ஐதீகமாகும். எனவே முகூர்த்த நாட்களில் நிறைய திருமணங்கள் இந்த தலத்தில் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல ராமாயண காலத்திற்கு முந்தையது மூலவருக்கு மங்களநாதர் என்ற பெயர் தவிர மங்களேஸ்வரர், காட்சி கொடுத்த நாயகர், பிரளயாக்கேஸ்வரர் என்ற பெயர்களும் இருக்கிறது என்றும் சொல்லலாம். இறைவிக்கு மங்களேஸ்வரி, மங்களாம்பிகை, சுந்தர நாயகி ஆகிய பெயர்களும் இருக்கிறதாம். போல இந்த தலத்தில் உள்ள கல்வெட்டுகளில் ராவணன் மனைவி மண்டோதரி பெயர் இடம்பெற்றுள்ளது என்றும் சொல்லலாம். எனவே இந்த தலம் ராமாயண காலத்திற்கு முன்பே தோன்றியிருப்பதற்கான ஆதாரம் இந்த கல்வெட்டு என்றும் சொல்லப்படுகிறது.
தலத்தில் முருகனுக்கு வாகனமான யானை அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். முருக பெருமானுக்கு இந்திரன் தனது ஐராவதத்தை இத்தலத்தில் அளித்தான் என்றும் இத்தலம் மான்மியமான ஆதி சிதம்பர மகாத்மியம் என்றும் அழைக்கப்படுகிறதாம். அதே போல ராமேஸ்வரத்தில் இருந்து 38 கிலோமீட்டர் தொலைவிலும் ராமநாதபுரத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். போல மாணிக்க வாசகருக்கு உருவ காட்சி தந்த சிறப்புடைய தலம் இதுவென்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இலந்தை மரத்தடியில் எழுந்தருளியே மங்கள பெருமாள் என்றும் இப்பெருமான் போற்றப்படுகிறார். அதே போல இந்த தலத்தில் சுவாமியை அம்பாள் பூஜிப்பதாகவும் ஐதீகமாகும். அதே போல சொக்கலிங்க பெருமாள் பரதவர் மகளாக சபித்த பின்பு சாப விமோச்சனம் செய்து அம்பாளை மணந்து கொண்டு இந்த தலத்திலேயே அம்பாளுக்கு வேத பொருளை உபதேசம் செய்தார் என்றும் சொல்லலாம். அதற்கு பிறகு அம்பிகையுடன் மதுரை சேர்ந்ததாக மதுரை புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாம். போல இந்த தலம் ஆதி சைவர்கள் வசமிருந்து இந்த தலம் அதற்கு பின்பே ராமநாதபுரம் அரசனிடம் ஒப்படைக்கப்பட்டது என்றும் சொல்லலாம். அது முதல் இன்று வரை ராமநாதபுர சமஸ்தான ஆளுகைக்கு உட்பட்டதாகவும் இருந்து வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல இந்த தலம் உட்பிரகாரம் நுழையும் போது அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படுகின்றன. யாழிலைகளில் 2 யாழிலைகள் வாயில் கல்லால் ஆன பந்தை கொண்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. நாம் அந்த யாழிகள் வாயில் கையை நுழைத்து கூட பந்தை நகர்த்த முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தலத்து கோவில் குளத்தில் வாழும் மீன்கள் நல்ல நீரில் வாழும் மீன்கள் இல்லை என்றும் சொல்லலாம். கடல் நீரில் வாழும் மீன்களாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல பிரதோஷத்தன்று இங்கு தாளம்பூ வைத்து வழிபடப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் தாளம்பூ மாலை கட்டி போட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் திருமணம் உடனே கைகூடும். இங்கு ஆதி காலத்து வராகி கோவில் அமைந்திருக்கிறதா என்றும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகு காலத்தில் பூஜைகள் தொடர்ந்து செய்வதால் தீராத பிரச்சனைகளும் தீரும் என்றும் சொல்லலாம். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடையானது நீங்கி திருமணம் விரைவில் கைகூடும் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கு அமைந்துள்ள நடராஜர் பச்சை மரகத கல்லில் இருப்பதால் இந்த தலத்தை சிலர் ரத்தின சபை என்றும் சொல்கிறார்களாம். ஆனால் உலகின் பழமையான கோவில் என்பதால் இது எந்த சபைக்கும் உட்படாது என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல காரைக்கால் அம்மையாருக்கு இந்த தலத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், கிருத்திகை, சதுர்த்தி நாட்களில் இந்த தலத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது என்றும் சொல்லலாம். அதே போல சித்திரை மாதம் திரு கல்யாண வைபவம், வைகாசி மாதம் வசந்த உற்சவம், ஆனி மாதம் 14 சிவ உற்சவம், ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம், மார்கழி மாதம் திருவாதிரை விழா, மாசி மாதம் சிவராத்திரி ஆகியவை இந்த தலத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் முக்கிய விழாக்களாகவும் இங்கு சொல்லப்படுகிறது. இந்த தலத்தில் மரகதக்கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரப்படும் சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்கள் கூட தீர்த்து விடும் என்றும் நம்பிக்கையாக கூறப்படுகிறது. அதே போல இந்த தலத்தில் மொத்தம் 11 விநாயகர் காணப்படுகின்றன. இந்த தலத்தில் உள்ள ராஜகோபுரத்தில் சர்வேஸ்வரர் சிலை காணப்படுகிறது என்றும் சொல்லலாம். உலகிலேயே முதல் மரகத நடராஜர் சிலை நிறுவப்பட்ட ஆலயம் இதுதான் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல புண்ணிய பூமி, புனித பூமி, ஞான பூமி என்று எல்லோரும் அழைக்க காரணம் நம் நாட்டில் உள்ள பல்வேறு புனித ஸ்தோத்திரங்களும் தீர்த்தங்களும் மூர்த்திகளும் உள்ளன என்றும் சொல்லலாம். அதே போல ஆதிசங்கரர், ராமானுஜர், சாய்பாபா, ரமண மகரிஷி போன்ற மகான்கள் அவதரித்த அற்புதமான பூமி என்றும் சொல்லப்படுகிறது. தலம் உத்தரகோச மங்கை என்று இப்பொழுது அறியப்பட்டாலும் கூட இந்த தலத்தின் முழு பெயர் திரு உத்தரகோசை மங்கை என்பதே ஆகும். திரு என்றால் அழகு மற்றும் சிறந்த என்று பொருளாகுமாம். அதே போல உத்திரம் என்பதற்கு ரகசியம் என்றும், கோஷம் என்பதற்கு செலுத்துதல் என்றும் பொருள்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மங்கை என்பது அம்பாளை குறிக்கிறது என்றும் கூறலாம். அம்பாளுக்கு ஓம் என்றும் பிரணவ மந்திரத்தை விளக்குவதை இறைவன் விளக்கும் இடம் என்பதே இதற்கு சரியான பொருள் என்றும் சொல்லலாம். அதே போல அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்க வாசகர் அடங்கிய அனைவருக்கும் பிரணவ பொருளை இங்கு இறைவன் உபதேசித்தார் என்றும் சொல்லலாம். தலத்தில் உள்ள இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்கள நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். எல்லா தலங்களிலும் இறைவனும் இறைவியும் சமேதரராக காட்சியளிப்பார்கள். இங்கு இருவரும் தனித்தனி சன்னதிகளில் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் காணப்படுகின்றன. அதே போல மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்கு தானே சூட்டிக்கொண்ட பெயர் என்றும் சொல்லப்படுகிறது.
ராவணனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் பாக்கியத்தை இந்த தலத்தில் இருந்தே அருள் பாலித்தமையால் இறைவன் மங்களநாதர் என்றும் அழைக்கப்படுகிறாராம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.